ஒரு 2 மணி நேரம் அப்படியே வேத மழை. இவாலாம் இப்படி இந்த கனபாராயணத்தை நடத்தி கொடுத்திருக்கிறதுக்கு இங்க கமிட்டியில இருக்கிறவாள்லாம் இவ்வளோ ஆனந்தமா எங்களுக்கு இப்படி ஒரு கனபாராயணம் கேட்டதே இல்லை, அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு வந்து சொன்னா. இந்த கணத்தை பத்தி அவர் இங்க இருக்கிறவா எல்லாருமே, ஆபீஸ் போறவா எல்லாருக்குமே ருத்ரம் சமகம் வேதத்துல உபயோக்தமாக உள்ள பாகங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த கணம் அப்படிங்கிறது அவளுக்கெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி பாராயணம் பண்ணணும், இது நம்மளால முடியல. ஆனா பாராயணம் பண்றவால வந்து இப்படி பண்ண சொல்லி கேட்கணுங்கிற ஒரு ஸ்ரத்தை இருக்கிறவா அப்படிங்கிறது பிரத்யட்சமாக பார்த்தோம். ஒருத்தர் கூட இங்க ஒரு மொபைல் எடுக்கல, அவ்வளோ ஸ்ரத்தையா சிரவணம் பண்ணேன். இதோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு காரியத்துக்கும் ஒரு ரிசல்ட் உண்டு. இதுக்கு என்னங்கிறது அளவே கிடையாது. இப்போ நம்ம வாழ்நாளிலேயே பிரயோஜனமாக நம்ம எந்த டயத்தை செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பெரிய ஒரு பாக்கியம் இங்கே சிரவணம் பண்ணவாள். அதுவும் இந்த கணபாராயணம் இப்படி ஒரு சந்தேகம் கூட இல்லாம இப்படி அவ பாராயணம் பண்ணணும் அப்படின்னா அவ வாழ்நாளையே இதுக்கு அர்ப்பணம் பண்ணினாதான் இப்படி சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி சொல்லவே முடியாது. புஸ்தகம் பார்க்காம இப்படி அவ சொல்றா அப்படின்னா ஒரு டேலண்ட் ஷோ என்னெல்லாமோ நடத்துறா, டிவியில பார்க்குறோம். அதுக்கெல்லாம் ரொம்ப உலகத்திலேயே முடியாத காரியத்தை பண்ண மாதிரி எல்லாம் பேசுறான். ஆனா நம்ம வேதத்தை இவ்வளோ சிரமப்பட்டு இது ஒரு தபஸாக அவ வாழ்க்கையில வச்சுட்டு இருக்காரு. இதுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்கல. இதுக்கு என்னன்னா தபஸ். இதை வந்து டேலண்ட் ஷோ கிடையாது, இது ஒரு பெரிய தபஸு. மகான்களோட அனுகிரகம், அப்பா அம்மா பண்ண புண்ணியம், நமக்கு ஜன்மாந்தர சுகிருதம் இது கிடைச்சிருக்கு. இது சிரவணம் பண்ணினவாளுக்கும் இந்த புண்ணியமானது பரிபூர்ணமாக கிடைக்கணும். அதுவும் பகவத் சந்நிதியில் இன்னைக்கு பானுவாசனம் ஞாயிற்றுக்கிழமையும் அஸ்தா நட்சத்திரமும் சேர்ந்த கிழமை ரொம்ப அலபிய யோகம். அப்பேற்பட்ட ஒரு நாள்ல இந்த பாராயணம் நடந்திருக்கு. இதை சிரவணம் பண்றவா, இங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஆத்துல இருந்தா கூட இந்த பாராயணம் அங்க இருந்தபடியே அவ கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பக்கத்துல எல்லாருக்கும். அது எல்லாமே பெரிய பாக்கியம். மேலும் மேலும் இந்த கோவிலில் இந்த மாதிரி நிறைய வேத பாராயணம், சாமி கைங்கரியம், நிறைய அவளுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள் நித்தியம் வந்து சந்நிதியில் பாராயணம் பண்றது, பிரதட்சணம் பண்றது, ஜபோஜல்ப சில்பம் சகலமபி முத்ரா விரச்சனான்னு சௌந்தரிய லகரியில அம்பாளுக்கு நான் எது பேசினாலும் அம்பாலோட ஜபமாக இருக்கணும், நான் எங்க நடந்தாலும் அது அம்பாலோட பிரதட்சணமாக இருக்கணும், இப்படி பண்ற காரியங்கள் எல்லாமே அம்பாளுக்கு அர்ப்பணமாக இருக்கணும் அப்படின்னு பகவத் பாதால் சௌந்தரிய லகரியில் சொன்ன மாதிரி இங்க பக்கத்துல இருக்கிறவளுக்கு அவ இங்க கோவில்ல வந்து நித்தியம் இப்படி பிரதட்சணம் பண்ணி அவளுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் சொல்லி இதெல்லாம் பண்றதுனால எந்த வியாதியும் இருக்காது, மனசாந்தி இருக்கும். உட்காந்து டிவி சீரியல் பார்க்கறதுனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இந்த மாதிரி சிரவணம் பண்ணினா பெரிய ஜென்மாந்தரத்துல நமக்கு எவ்வளோ ஜென்மால பண்ணின புண்ணியம் இந்த மனுஷ ஜென்மா கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ ஜென்மா நமக்கு இதுக்கப்புறம் எது கிடைக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு புண்ணிய காரியங்கள், வேத சிரவணம் இதெல்லாம் என்ன பண்ணும், ஜென்மா இல்லாம பண்ணும். கிருதார்த்தம், இந்த ஜென்மா எடுத்ததுக்கு கிருதார்த்தமாக நாம ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னா பரமேஸ்வரனுக்கு பிரீத்திகரமாக இருக்கக்கூடிய இந்த வேத பாராயண சிரவணம் இது நமக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணும். நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும். நம்ம சரீரத்துக்குள்ள என்ன வியாதி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த மந்திரமானது இத்தனை நேரம் காதில் போய் யாருக்கு உள்ள எந்த சிரமம் இருக்கோ அது எல்லாத்தையும் தேவதைகளுக்கும் மந்திரத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நமக்கு கேட்காமையே அவன் அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு. அப்பேற்பட்ட மந்திரத்தை சிரவணம் பண்ணவா அத்தனை பேருக்கும் பரமேஸ்வரனோட அம்பாலோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதே, ஹரஹர மகாதேவ.
ஸ்ரீ குருப்பியோ நமः.